எஃப்ஐஎஸ் எல்லாருமே சவுத் இந்தியன் பேங்க் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. மார்ச் 2025 அப்போ எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங் வந்து பார்க்கும்போது 11.96% வந்து இருக்கு. அங்க இருந்து இப்ப மார்ச் 2026 அப்ப 24.21% எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங் வந்து ஏறி இருக்கு. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா வந்து எஃப்ஐஎஸ் வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பை பண்ணிட்டே போறாங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? லாங் டர்ம் growth வந்து பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் நல்லா இருக்கிறது வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. பிரைஸ்டு புக் இப்போ 1.1ல வந்து இருக்கு. இவங்களோட காம்படிட்டரான இந்த சிஎஸ்பி பேங்க், அப்புறம் வந்து இங்க ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்கோட ரிட்டர்ன் சொல்லி சூப்பரா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 775 கோடி ரூபாய் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 இருந்தாங்க. அங்க இருந்து இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026 1455 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல டபுள் பண்ணிருக்காங்க. டோட்டல் பிசினஸ் வந்து 15% வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பி நெட் என்பி எல்லாமே குறைக்கிறாங்க. அசட்ஸ் குவாலிட்டி வந்து சூப்பரா வந்து இருக்கு. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து மேக் பண்றாங்க. ஸோ அதனால சவுத் இந்தியன் பேங்க் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா வந்து இங்க எஃப்ஐஎஸ் கிட்ட வந்து இருக்கு. நம்மளுமே இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்க வேண்டிய டைமா தான் வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து இன்னும் 1.1 கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ புக் வேல்யூக்கு அண்டர்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த டைம்லேயே கன்சிடர் பண்ணுறது இங்கே கரெக்டாக தான் வந்திருக்கு சவுத் இந்தியன் பேங்க்ல. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு.